திமுக, அண்ணா திமுக, அண்ணாமலை 3 பேரால் உருவாக்கப்பட்ட மோசடி நபர் தான் இதை சவுக்கு சங்கர். இல்லைங்க, ஜெயிலில் என்ன போன முறை ஜெத்தா போய் போகிறான், இவர் கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, போய் காவல்துறை இழுக்கிறான். இழுக்கும்போது அவர் கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 100 கோடி 3 பொண்டாட்டி கட்டி, அடுத்த பொண்டாட்டி தள்ளிட்டு வந்து 3 பொண்டாட்டி கட்டி 100 கோடி ரூபா கொடுத்து, யார் கரிகாலம் கொடுத்துருக்கான், வேலுமணி கொடுத்துருக்கான், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, எல்லா மணி 100 கோடி ரூபா ஒரு சாதாரண கிளார்க்குக்கு 100 கோடியை கொடுத்து அரசியல்வாதி ஆக்கியிருக்காங்க. முதல் வந்து ஆக்சுவலாக செட்டியார் எஸ்ஏபி செத்து போயிட்டு எஸ்ஏபியுடைய மகன் ஜவஹர் பழனி, அவர் அமெரிக்காவில் டாக்டர், அவருடைய சொத்து அது. அதான் இந்த கும்பல், ப்ரெஸ் கிளப் கும்பல்லாம் சேர்ந்து ஆட்டையை போட்டு வரதராஜனுக்கு கொடுத்துருக்கு. வரதராஜன் மேனேஜர். 100 கோடியில் 1.25 கோடியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் தான் மணல் கரிகால பணம் கொடுக்குறாரு, காசாகர்கள் பணம் கொடுக்குறான், பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பணம் கொடுக்குறாங்க, வேலுமணி கொடுக்குறாரு. சார், சவுக்கு விவகாரம் இன்னும் ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. தோண்ட பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகுது. குறிப்பாக நீங்கள் கூட ஒரு காணொலியில் பேசியிருந்தீங்க, ஒரு 3 கோடி ரூபாயான பங்களா வந்து ஒரு நெருங்கிய ஒரு பெண் தோழிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதற்கான ஆதாரங்கள் கூட சமூக வலைதளம் வெளியாகுது. என்ன நடக்குது சார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த 10 வருஷத்துல சொத்து குவிச்சிருக்காங்க. இந்த 100 கோடி ரூபாயுமே அதிமுக, திமுக, பிஜேபியை சேர்ந்த தலைவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களால் கொடுக்கப்பட்ட பணம் தான். இப்போது திமுகவை எதிர்ப்பதற்கு இப்போ அதிமுக பணம் கொடுக்குறாங்க. அதிமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு காலத்தில் திமுக பணம் கொடுத்தது. இவர்கள் இரண்டையும் எதிர்ப்பதற்கு அண்ணாமலை பணம் கொடுத்தார். அப்போது பிஜேபி, அதிமுக, திமுக இந்த 3 கட்சிகளுமே எவ்வளோ பலவீனமான கட்சின்னு பாருங்கள். ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை கிளார்க்கை நம்பி இந்த 3 கட்சி இருக்குது. இவர் என்ன மக்கள்கிட்ட எந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பார்? அப்போ சேர்ப்பதற்கு ஆளே இல்லை. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் எதிர்கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது. கவர்மெண்ட் ஆட்ஸ் பேருங்களா சார், வராது இல்லையா? அப்போது இதற்காக இயற்கையாகவே உருவாக்கப்பட்டவர் தான் சவுக்கு சங்கர். இவர் உருவான இடம் நல்ல நோக்கத்திற்காக வழக்கறிஞர் விஜயகுமார் தான் இவர் உருவாக்குறார். முதல்ல ஒரு சிறைக்கு போன பிறகு சிறையிலேருந்து வெளியே எடுத்து சமூக அவலங்களை, நீ வந்து அரசு ஆவணங்களை மீடியா கசி விட்டது நல்ல நோக்கத்துக்காக தான் செஞ்சேன், இதே நோக்கத்தை நீ தொடர்ந்து செய்யும். அதற்காகத்தான் வழக்கறிஞர் விஜயகுமார், பாரதி தமிழன், தி ஹிந்து, இல்லை அவரெல்லாம் அதுக்குள்ளே உள்ளே போகவே இல்லை. முதல்ல செஞ்சவர் 2008 ஜெயிலுக்கு போன பிறகு 2009 எங்கன்னு கேட்டிங்கன்னா விஜயகுமார் அலுவலகத்தில் தான். பாரதி தமிழன்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள், ஜெயிலில் 2 குண்டாஸ் உள்ளே இருக்க வேண்டிய ஆள் பாரதி தமிழன். ஆமாம். அப்போது இந்த சவுக்கு வந்து பத்திரிகையாளர் சங்கத்துக்கு வர்றாரு. வருகிற பொழுது அங்கே குண்டாசில் உள்ளே இருந்தார்ல, 3 நாள் இறந்து போயிட்டார் அன்பழகன். அவருக்கு அவருடைய நட்பு இவருக்கு கிடைக்குது. அவர் தான் இவருக்கு ரோல் மாடல். அவர் நக்கீரிலேருந்து விரட்டப்பட்டவர் அன்பழகன். நக்கீரிலேருந்து பிளாக்மெயில், அதாவது ஹன்ஸ்ராஜ் வர்மா ஐஏஎஸ், அவர் வந்து அப்போ இபி சேர்மனாக இருந்தார். இப்போ அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கார். அவரை மிரட்டி ஒரு 10 கோடி ரூபா இபி கான்ட்ராக்டை 1 கோடி ரூபா கமிஷனுக்காக மிரட்டப்பட்டு செய்தி அடிக்கப்பட்டு இது நக்கீரன் கோபாலனுக்கு தெரியாமல் நக்கீரன் முடக்கப்படுகிற நிலைமை வருகிற பொழுது அவர் கட்டி விடுறாரு இந்த அன்பழகன் போய் சேர்ந்த இடம் ப்ரெஸ் கிளப், சவுக்கு போய் சேர்ந்த இடம் ப்ரெஸ் கிளப். இந்த 15 கிலோவில் ஒரு மார்வாடி பையன் இருப்பான். சார், பத்திரிக்கையில் இருந்தால் தானே ப்ரெஸ் கிளப் போவாங்க. ப்ரெஸ் கிளப்புக்கு போகிறதே ஒரு இதா இல்லை, அங்கே சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன் எல்லாம் போய் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருவானுங்க.
எனக்கு தெரிஞ்ச பழைய பர்மா பஜார் குருவி பூரா அங்கே கார்டு வாங்கி வச்சுருக்கான். எங்கள் ப்ரெஸ் கிளப் கார்டு. ஏன்னா ப்ரெஸ் கிளப்பு ஒரு ஒரிஜினல் ஜெனியன் ஆர்கனைசேஷனே இல்லை. ஏன்னா அந்த பத்திரிகையாளர் சங்கத்துடைய பொதுச்செயலாளர் இருக்கிற சிவகுமார் தப்பி ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி 15 வருஷம் ஆச்சு. அவரை விஜயகுமார் இருக்கும்போது கைது பண்ண சொல்கிறார். அவர் தான் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர் தான் அந்த கைது போடுவார். ஏன்னு கேட்டால் விஜயகுமாருக்கு பதிலாக இந்த லாபி பாருங்கள், எவ்வளோ லாபி பாருங்கள். அவருக்கு வேண்டிய ஒருவரை கமிஷனர் ஆகிறதுக்கு ஹிந்து பேப்பரில் விஜயகுமாரை பற்றி நிறைய தவறுதான செய்திகள்லாம் வருது. என்னென்னு விசாரிக்கிறாரு. சார் உங்களை டேமேஜ் பண்ணிவிட்டு இன்னொரு அவருக்கு வேண்டிய ஒருவரை கமிஷனர் ஆக்க முயற்சிக்கிறார். எல்லாம் பெய்டு நியூஸ் தான். சிவகுமார் என்னென்ன ஊழல் பண்ணார், எந்த போலீஸ் டிரான்ஸ்ஃபரு, எஸ்ஐ டிரான்ஸ்ஃபரு, ஏட்டு டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் எடுத்து தேடி அவர் பிடிச்சி உள்ளே கொடுக்கும்போது ஹிண்டு கமிஷனர் ஆஃபீஸ் நிருபர் கைது செய்யப்படுகிற போது தப்பி ஒன்று வருது ஆஸ்திரேலியாவுக்கு. அதுக்கு பிறகு இப்போ ப்ரெஸ் கிளப்புக்கு ஒரு பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட் நடத்திருக்கா வர்றாரு பாதி தமிழை. இந்த வந்தவர் தான் பாதி தமிழை ப்ரெஸ் கிளப் தலைவர் ஆகிட்டார். அதாவது குடியிருக்க வாடகை வீடு கேட்டு வந்தவன் வீட்டு ஓனராக ஆகிட்டான். இப்படி தான் இந்த 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 கும்பல். அப்போது முதல்ல குண்டாஸில் உள்ளே போனால் அன்பழகன் அங்கே தான் இருந்தார். கிஷோர் கே சாமி அங்கே தான். இப்போ சவுக் அங்கே தான். 3 பேர் குண்டஸ் இடத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க. இங்கேருந்து ப்ரெஸ் கிளப்பில் இருந்து. அப்போது ப்ரெஸ் கிளப்பே குண்டஸ் இடத்துல அடைக்கப்பட வேண்டிய ஆட்களுடைய புகலிடம் உறுதியாகுதா? அப்போ இதுதான் இவர்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 ப்ரெஸ் மீட் நடக்குது. 4 ப்ரெஸ் மீட்னா 20,000 ரூபா வருது. ஞாயிற்றுக்கிழமை கழித்து 20 நாள். அப்போது 20 × 20,000 4 லட்ச ரூபா வருது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் மீட் கூட்டுறீங்க அப்படின்னா 5,000 கொடுக்கணும். ஆமாம், அந்த இடத்துல வந்து வாடகை சங்கத்துக்கு கொடுக்கணும். ஆமாம். அப்போது அந்த ஹாலுக்கு வாடகை 5,000 ரூபா. 4 ப்ரெஸ் மீட் நடக்கும். 10 to 11, 11 to 12, சாயங்காலம் 3 to 4, 4 to 5. 20,000 ரூபா ஒரு நாளைக்கு வருது. ஒரு மாதத்துக்கு 4 லட்ச ரூபா வருது. வருஷத்துக்கு 48 லட்ச ரூபா வருது. 20 வருஷம் கணக்கு போடுங்க. 48, 4, 4, 8, 8, 10 கோடி ரூபா இருக்குது. 10 கோடி ரூபா அங்கே வேலை பார்க்குற பல பேர் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான். அங்கே வேலை பார்க்குற ஆபீஸ் பாய் ஜேக்கப்பை 2 கிரவுண்டில் பெருங்குடியில் வீடு வச்சுருக்கான். 2 கிரவுண்டில் ஆபீஸ் பாய் ஜேக்கப்பு. அப்போது இந்த அது நீங்கள் ஜெயிலில் இருந்தார்ல பச்சைமுத்து, மாணவர்கள் 50 சீட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட் காசு வாங்கிடுவார். அவரும் மத போலீஸு ஒரு 6 மாதமாக தேடி சேலை கட்டி கவுண்ட் போட்டு 90 போட்டு திருப்பூர் அண்டர் கிரவுண்டில் ஒழிஞ்சிருந்தார் மதன். வேந்தர் மூவிஸ் மதன் வேந்தர் டிவி அவரு தான். இது கொடுமையை பாருங்கள். அப்போ இவர் பச்சைமுத்து அவரும் ஜெயிலில் இருந்தார், இவரும் ஜெயிலில் இருந்தார். அவர் பேரில் தான் எஸ்ஆர்எம் பச்சைமுத்து மாளிகை. அக்யூஸ்ட் ஜெயிலில் இருக்கிறவங்க பேரில் ஒரு பத்திரிகையாளர் மன்றம் இருந்தால் அந்த பத்திரிகையாளர் மன்றம் விளங்குமா? அப்போ அக்யூஸ்டுகள் கூடாரம் தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம். இப்போ அங்கே உருவாக்கப்பட்டவர் தான் சவுக். அதுக்கு முன்னாடி இப்போ கிஷோர் சாமி அவரும் குண்டாசு, அன்பழகன் அவரும் குண்டாசு. 3 குண்டாசு உருவான இடம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னா அது பத்திரிகையாளர் மன்றமா இல்லை குண்டாசுகளில் கூடாரமா? எல்லாம் அவங்க தான் பிளாக்மெயில். அங்கே தான் மிரட்டி காசு வாங்குறது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரங்கிறது, போஸ்டிங் போட்டு தரேன், எல்லா வசூலும் அங்கே தான். அங்கே 10 கார் நிற்கிது. எங்கே ப்ரெஸ் கிளப் வராண்டாவில் 10 கார் நிறுத்தி வைக்கிற இடம் இல்லாமல் கார் வாங்கிட்டாங்க காசு வாங்கி. ஆனால் கார் நிறுத்தி வைக்கிற வீட்டில் இடம் இல்லை. எங்கே நிற்கிது? ப்ரெஸ் கிளப் முன்னாடி நிற்கிது. அந்த வராண்டாவில் நிற்கிது 10 கார். நீங்கள் எப்போ போய் பார்க்கலாம். இது எல்லாமே லஞ்ச லாவணிய ஊழலில் வாங்கின காசு. அப்போது அங்கே உருவான சவுக்கு 100 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கார். 100 கோடி. அப்போது இது ஷேர் மார்க்கெட்லேயும் சில முதலீடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்களா? அவர் பேரில் 50 லட்ச ரூபா இப்போ முதலீடு. 3வது மனைவி மேலே 50 லட்சம், டிரைவர் பிறகு மேலே 25 லட்சம். ஷேர் மார்க்கெட்டில் 1.25 கோடி முதலீடு. 100 கோடியில் 1.25 கோடியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் தான் மணல் கரிகால பணம் கொடுக்குறாரு, காசாகரன் பணம் கொடுக்குறான், பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பணம் கொடுக்குறாங்க, வேலுமணி கொடுக்குறாரு. நீங்கள் இந்த தேர்தல் வந்த உடனேயுமே அதிமுக ஐடி வந்து பேசுது. நீங்கள் இந்த பிரதீப் அபூர்வராக இருக்கான்னு அவன் சொல்லியிருக்கான். வந்து பேசின பிறகு திமுகவை தொடர்ந்து வெளுக்கணுமையா எதுக்கு எவ்வளோ கேட்குறேன். பேரம் பேசப்பட்டு பெலிக்ஸுக்கும் சவுக்குக்கும் கோடிகள் கைமாறு. இதுதான் ஃபெலிக்ஸ் அவருக்கும் கொடுக்குறாங்களா? ஆமாம். அவர் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரும்போது 2 பேர் பணம் வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா பிரதீப் தான் வாக்குமூலம் கொடுக்குறானே. நீங்கள் காவல்துறை எப்பவும் புத்திசாலித்தனமாக செய்யும்.
இவரை கைது செய்ய முடிவு செஞ்ச பிறகு நீங்கள் பிரதீப் அபூர்வர் காவல்துறை கையில் எடுத்துருச்சு. அதே போல் அறந்தாங்கி இளம் வக்கீல் கார்த்திக் கோவிந்தராஜ் அவரையும் எடுத்துறாங்க. இது 2 பேர் தான் சவுக்கினுடைய மூளை நரம்பு இதயம் ஹார்ட்டு கிட்னி லிவரு சட்னி எல்லா கதையும் ஒப்பிச்சிட்டானுவோம். முடிஞ்சு போச்சா? அப்புறம் எப்படி தப்பிக்க முடியும்? கைது செய்யப்படுறது உறுதியான பிறகு சென்னை வைக்கலுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. ஐயா 5 லட்சம் வச்சுக்க பீஸ், என்னை எப்படியாவது வழக்கு பெயில் போடுக்குன்னு. அங்கே கோயம்புத்தூரில் வேலுமணி வைக்கிறது தான் கோபாலகிருஷ்ணன். அப்போ இவருக்கு பின்னாடி வேலுமணி, இந்த ஊழல் பண்ண சொன்னதுக்கு பூரா பின்னாடி வேலுமணி மணல் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக பேசியிருக்கார். யாரோட? கரிகாலனோட, திமுகவோட, உதயநிதியோட. அப்போ இவர் யார்? இவர் இந்த முன்னாள் கிளார்க்கை நம்பி இந்த இயக்கங்கள், இந்த திராவிட இயக்கம் இருக்குன்னா, திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய பலவீனமான நபர்கள் எப்படி ஆட்சியில் இருக்கான், அதிகாரத்தில் இருக்கான்? இவங்க கீழே எப்படி இத்தனை இலாக்கா இருக்குது? முழுசொலியில் பக்கத்தில் வருது, இங்கே நமது எம்ஜிஆரில் பக்கத்தில் வருது. அண்ணாமலைக்கு ஆலோசகர், அண்ணாமலை பணம் கொடுக்குறாருங்கிறாங்க. அப்போ திமுக, அதிமுக, அண்ணாமலை 3 பேருக்குமான 3 பேரால் உருவாக்கப்பட்ட மோசடி நபர் தான் இதை சவுக்கு சங்கர். 100 கோடி ரூபா அவருக்கு. அதுவும் அடுத்த குடும்பத்தை கெடுத்து 7 வயசு குழந்தை எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு உடனே என்கிட்ட வா. முதல்ல அப்படித்தான், 2வது அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான். அப்போது எந்த சட்டவிரோத சமூக விரோத செயலுக்கு அவர் அஞ்சுவதில்லை, கவலைப்படுறதில்லை, பேசுறதில்லை. ஏன்னா இப்போ போலீஸ் பெரிய அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் பூரா அவருக்கு தொடர்பு. இன்னொரு அதிகாரி அடிக்கணும்னா இவருடைய தகவல் கொடுத்து இவர் அடிச்சிருவார், அவர் ஆடி போயிடுவார். இது ரொம்ப காலமாக இருக்கு. போலீஸ்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனை, பவர் பாலிடிக்ஸ் நடக்குது இல்லை? அப்போது இவருக்கு தகவல் கொடுத்தா இவருக்கு வேண்டிய, இவர் களத்தில் இறக்கின ஒரு அதிகாரி 15 வருஷமாக இருக்கார். அவர் பெரிய ரியல் எஸ்டேட், அவர்கிட்ட 20,000 25,000 கோடி இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டும் பக்கத்தில் போக முடியறதில்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் போகிறதில்ல, ஐடி போகிறதில்ல, சிபிஐ போகிறதில்ல, சென்ட்ரல் விஜிலன்ஸ் போகிறதில்ல. 25,000 கோடி வச்சுட்டு ஒரு கமிஷனாக இருக்காருன்னா இது என்ன சட்டமா, ஒழுங்கா, நாடா? இன்னும் 2 கமிஷனர்கள், ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் 2 பேருக்கு 25,000 கோடி இருக்குது. வட நெம்மேலியில் ஒரு ஊரையே காணும், ஒரு ஏரியாவே காணும். ஊரே திரண்டு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஒன்றுமே பண்ண முடியல. ஊரில் இருக்கிற ஏரியை பூரா சைடு போட்டு விற்றுட்டார். இதுக்கு தான் ஏடிஜிபி, இதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சவுக்கு மாதிரி ஆட்களை வச்சுருக்காங்க. தனக்கு எதிராக ஏதாவது செய்தி வருதுன்னா சவுக்கை சொல்லி அடிக்கிறது. நான் அந்த சவுக்கு இணையத்தில் பார்த்தீங்கன்னா பல சிபிஐ அதிகாரிகளை பற்றி செய்தி வரும். காம்ப்ரமைஸ் ஆச்சு, பேசி முடிஞ்சது, பேர முடிஞ்சது, பணம் வந்துருச்சு, பங்கு போயிடுச்சுன்னா அதை எடுத்துருவாங்க, டீல் பண்ணிடுவார். இதுதான் சவுக்கு இணையதளம் பயன்பட்டுருக்கு. இப்போ நீங்கள் சவுக்கு இணையதளம் ஆரம்பிக்கும் போது வெற்றிமாறன் வரார். இன்னொரு ஒரு 10-15 பவுன்சர், சில துணை நடிகைகள்லாம் வராங்க. இதில் சினிமா கம்பெனியாது இல்லை. இப்போ பட பூஜையை போடுறாங்க. ஒரு ஊடகம்னா எவ்வளவு மக்கள் எதிர்பார்க்குறான். உண்மையை எவனா சொல்லுவானா, இந்த மக்களுடைய கஷ்டத்தை சொல்லுவானான்னு தான் எதிர்பார்க்குறான். அது என்னன்னா சினிமா கம்பெனி. இதுக்கு நடுவில் ஸ்பா வேறு நடத்துது. யார் பேரில்? சோனியா அருண்குமார் கஞ்சா அடிக்கிறாரு, விபச்சாரம் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டர் தானே, ஏதோ ஜெயா டிவி ரிப்போர்ட்டர். ஸோ என்ன சார் ரிப்போர்ட்டர்களே இல்லை, கஞ்சா வைக்கிறது, பிரார்த்தல் பண்ணுறது, மாமூல் வாங்குறதுலாம் ரிப்போர்ட் ஈஸியாக பண்ணலாம்ல. போலீஸு பயப்படுவான், உள்ளே போட்டுருவேன். இது எல்லாமே உருவான இடம் ப்ரெஸ் கிளப் தான், சென்னை ப்ரெஸ் கிளப்பு தான். அதை தரமட்டம் பண்ணிட்டீங்கன்னா பல குற்றவாளிகள் உருவாகாமல் போயிடுவோம். தரமட்டம் பண்ணுறதுக்கு நான் 25 வருஷமாக போராடுறேன். நானும் பல பத்திரிகை அங்கேயே கூட்டம் போட்டு ஒரு நாள் பூரா 100 பேரை பேச விட்டேன். நான் அங்கேயே முன்னாடி போட்டு 100 பத்திரிகைகள் உண்ணாவது இருந்து. டிராபிக் ராமசாமி செத்து போயிட்டார். டிராபிக் ராமசாமி, சங்கர சுப்பு, இப்படி பல பேர் வந்து அங்கே பேசியிருக்காங்க. நான் தான் அது, நான் நக்கீரன் பிரகாஷ், இறந்த மோகன், இப்படி பல பேர் இந்த ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடி ஊழல், லஞ்சம், லாவண்யம், கட்ட பஞ்சாயத்து, வேலை வாங்கி தரேன் ஏமாத்துறது, டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன் ஏமாத்துறது, இப்படி பல சட்டவிரோத செயலுக்கு இடம் அந்த ப்ரெஸ் கிளப்பு. குமுதம் பத்திரிகையே ஆடை போட்டாங்க. 1000 கோடி ரூபா நிறுவனம். குமுதம் வந்து ஆக்சுவலாக செட்டியார் எஸ்ஏபி செத்து போயிட்டு எஸ்ஏபியுடைய மகன் ஜவஹர் பழனி, இப்போ அவர் அமெரிக்காவில் டாக்டர், அவருடைய சொத்து அது. அதான் இந்த கும்பல் ப்ரெஸ் கிளப் கும்பல்லாம் சேர்ந்து
ஆட்டையை போட்டு வரதராஜன் கொடுத்துருக்கு. வரதராஜன் மேனேஜர் 25 வருஷமாக ஏன் சொத்து தான் உட்காந்துருக்காரு. கோர்ட்டில் கேஸ் போட்டு குமுதம் பத்திரிகை அந்த குழுமமே ஆட்டையை போட்டான். அதில் என்ன உண்மை எழுதி மக்கள் போய் சேரும்? குமுதம் எவ்வளோ பாரம்பரியமான நிறுவனம். ஆட்டையை போடுறதுக்கு இந்த கும்பல் தான் குபேந்திரன், கோசல் செத்து போயிட்டார் 49 வயசில். இவர்களெல்லாம் அந்த ஜான் வில்கின்சன் எல்லாம் அக்யூஸ்டுகள், எல்லாம் ஜெயிலில் இருந்து அக்யூஸ்டுகள். எல்லாம் பல கோடி பணம் வச்சுருக்கான். இல்லை குமுதம் இப்போ டிவி சேனல் மாதிரி மாற பொருள்லாம் பேசிட்டு. ஆமாம், அதான் ஓனர் யாரையா கண்டுபிடிங்கயா. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா இல்லையா? ஊடகங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? யார் ஓனரு? இல்லை இவரும் ஒரு பங்குதாரர் தான், வரதராஜன் ஒரு பங்குதாரர். யாருப்பா? எத்தனை பங்கு யார் கொடுத்தா? பங்கு யாருங்க கொடுத்தா? மேனேஜருக்கெல்லாம் பங்கு கொடுப்பாங்களா? மேனேஜர் ஓனர் ஆயிடுவாரா 20 வருஷமா? கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கேஸ் நடந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. செத்து போனால் பிஜேபியினுடைய பழைய பொருளாளர் யார், அருண், இல்லை ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செத்து போயிட்டார்ல பிஜேபியில், அருண் ஜேட்லி தான் பஞ்சாயத்து. ஏன்னா வரதராஜனுடைய மாமனார் ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் எங்கள் ஆந்திராவில். அவர் மூலம் அருண் ஜேட்லி பஞ்சாயத்து பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்காரு. யார்? அந்த ஓனரு எஸ்ஐபி மகன் ஜவஹர் பழனியப்பன். அந்த ஆட்சி இருக்குது ஜெயலலிதா காலத்தில். அந்த ஆட்சி புருஷன் சொத்து அது. அந்த அம்மா அங்கே போனால் படி பூரா ஆயிலை ஊற்றி விட்டாரானுங்க. ஆயிலை ஊற்றி விட்டு லிஃப்ட்டை உடச்சி விட்டு அந்த கிளவி மண்ணள்ளி தூக்கி சாவுன்ட்டு போயிடுச்சு. வேலைக்கு போனால் ஓனர் ஆகிட்டான். ஓனரு வேலை போக முடியல. நேராக அந்த ஆட்சி போய் செட்டியார் ஆட்சி போய் ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஐயோடு மண்ணள்ளி தூத்திட்டு போச்சு. அந்த சொத்து 1000 கோடி சொத்து அப்படியே ஆட்டையை போட்டான். அவ்வளோக்கு காரணம் இந்த ப்ரெஸ் கிளப் கும்பல் தான். அங்கே இருக்கக்கூடிய எல்லா அயோக்கிய பயல்களும் வரதராஜனுக்கு போலீஸை வச்சு செட் பண்ணி ஜவஹர் பழனியப்ப இது வரதையும் மறந்துட்டார். இவன் என்ன உண்மையை சொல்லிடுவானுங்க குமுதத்தில் உட்காந்து. இப்படி சட்டவிரோத செயல் எங்கே நடக்குதோ அதுக்கு தலைமையாக எங்கே ப்ரெஸ் கிளப் தான். பல குண்டாஸு பல பேர் ஜெயிலில். அதான் சார், சவுக்கை வந்து கையை செஞ்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, அங்கே கை அடிபட்டுருக்கு அப்படிங்கிறதால. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது கோவை சிறையில், ஐஜி செந்தில்குமார் என்னை கொல்ல பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார்ல. இல்லைங்க, ஜெயிலில் என்ன போன முறை ஜெத்தா போய் போகிறான். இவர் கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. போய் காவல்துறை இழுக்கும்போது அவர் கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுது. சார், அவருக்கு தேவையான விஷயங்களை வந்து ஐஜி செந்தில்குமார் செஞ்சு தர மாட்டேங்கிறாரு, அதனால் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதாவது கடலூர் ஜெயிலில் அவர் தான் ஜெயிலர். சௌரியமாக தானே வந்தார். ஒன்றும் கையெல்லாம் உடையில, காலை உடையில, ஒன்றும் உடையில, நல்லா தானே வந்தார். இல்லை சார், ஜெயிலுக்குள்ளே அவருக்கு சில விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா சவுக்கு சங்கருக்கு? என்ன அந்த விஷயங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார். பீடி வேணுமா, சிகரெட் வேணுமா, வேறு என்ன செஞ்சு கொடுக்கணும்? அடிப்படையாக ஒரு கைதிக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அது எல்லா உதவிகளும் கிடைக்கும். இவருக்கு என்ன மற்ற கைதிகள் இவருக்கு உதவ வராங்கன்னா அவங்களையும் தடுக்கிறாங்க. இந்த அயன் பண்ணி கொடுக்கறது, துணியை வந்து துவைச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஜெயில் கைதியில் செஞ்சு கொடுப்பாங்க. அதையும் வந்து இவர் தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அவன் வேலையை அவன் தாங்க செய்யணும். ஆர்டர்லி தாங்க செய்வான். இவருக்கு ஆர்டர்லி போடுறதுக்கு நீதிமன்ற உத்தரவு. இவர் குண்டாஸுக்கு என்ன ஆர்டர்லி கொடுப்பாங்க? சிறையில் அரசு விதிப்படி ஒரு குண்டாசு இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதை வந்து ஜெயிலில் எப்படி தடுக்க முடியும்? காசு கொடுத்து அங்கே குவார்ட்டரே கிடைக்கும் ஜெயிலில். இப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் நான் ஜெயிலில் இருந்திருக்கேன். ஈழ போராட்டத்தில் போய் வேறு கஞ்சா கடத்தி சாராயத்தெல்லாம் போகல. ஈழ போராட்டத்தில் தலைவர் ராமகிருஷ்ணனோடு பல தடவை அந்த சிறையில் இருந்திருக்கு ஈழ போராட்டத்தில். அப்போது எல்லா வசதியும் கிடைக்கும். காசு கொடுத்தா புரோட்டா கிரோட்டா சப்பாத்தியும் கிடைக்கும். அந்த கம்யூனிட்டி வார்டு கேண்டீன் நடத்துவாங்க. போய் சாப்பிட்டுக்கலாம். ஆஸ்பத்திரி இருக்குது, போய் வைத்தியம் பண்ணிக்கலாம். பெரிய சிறை சௌரியமாக இருக்கலாம். பெரியார் சொல்கிறது தான், சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுலேயே போய் உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கும் ஓய்வு விடுதி. அதுக்கு பேர் என்ன? ஓய்வு விடுதி. ஆமாம், அதுதான். அங்கே போய் எவனா திரும்பி வந்து வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ளேருந்து ஸ்கெட்சு போட நிறைய பேர் இருக்கான். உள்ளே இருந்துட்டா அவனை தூக்கு, செல்ஃபோனில் அவனை கடத்து, கமிஷனை வாங்க, அங்கே பாதி கூட இங்கே பாதி கூட. எங்கே பாதுகாப்பு ஏசி ரூமில் உட்காந்து 4 பேர் ஏசி இருக்காது, 4 பேர் மஜாஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பான். நடக்கலை கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும், இட்லி கிடைக்கும். காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். சிக்கன் பிரியாணி வரைக்கும் கிடைக்கும், முட்டை பிரியாணி வரைக்கும் கிடைக்கும். சாப்பிட்டு சௌரியமாக இருக்கலாம். அப்போது அங்கே என்ன பிரிட்டிஷ்கார காலத்தில் செக்கு ஒன்று இருக்குது. பாவூசி இழுத்து செக்கு. இப்போ செக்கு இழுக்கிறாங்களா? இல்லை கல் உடைக்கிறாங்களா? இல்லை நெசவு நெய்கிறாங்களா?
இல்லை எந்த வேலையும் இல்லை. குண்டர் சட்டத்தில் நீட்டாக 6 மாதம் எங்கள் அரசாங்கமே சோறு போட்டு தூங்க வைக்குதுங்க அரசாங்கம். பிரிட்டிஷ்கார காலத்தில் என்ன பண்ணணும்? செக் எழுக்கணுங்க. சுதந்திரத்துக்காக போராடிய வஉசி அதே கோயம்புத்தூர் ஜெயிலில் செக் எழுத்துருக்காரு. 100 கோடி 3 பொண்டாட்டி கட்டி, அடுத்து பொண்டாட்டி தள்ளிட்டு வந்து 3 பொண்டாட்டி கட்டி 100 கோடி ரூபா கொடுத்து, யார் கரிகாலம் கொடுத்துருக்கான், வேலுமணி கொடுத்துருக்கான், தங்கமணி, வேலுமணி, வீரமணி, எல்லா மணி 100 கோடி ரூபா ஒரு சாதாரண கிளார்க்குக்கு 100 கோடியை கொடுத்து அரசியல்வாதி ஆக்கியிருக்காங்க. அப்போ யார் குற்றவாளி? இந்த திராவிட இயக்கம் தான் குற்றவாளி. திராவிட இயக்கம் தான் பெரிய முரசொலியில் வந்தது முதல் பக்கத்தில் சவுக்குடைய பேச்சு. அப்போ திமுகவுக்கு தெரியலையா? உதயநிதிக்கு தெரியலையா? ஸ்டாலினுக்கு தெரியலையா? ஐயா உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா? ஆக இந்த ஒரு ஊடக குற்றவாளியை உருவாக்கியது 2 கழகங்கள், பிஜேபிக்கு தான் சார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.